அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் நம்ம மார்க்கெட் மட்டும் கிடையாதுங்க. உலக மார்க்கெட்டை சுற்றி பொறுமையாக எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் செவப்பாக மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. செம்ம அடி. இதற்கான காரணம் என்ன ஏதுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே டேரிஃப் போட்டிருந்தாரு. அந்த டேரிஃப்னால எப்படியெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அமெரிக்க பங்குச்சந்தையும் சரியான வீழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் வரலாறு காணாத அளவில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அளவுக்கான வீழ்ச்சியை கண்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான வீழ்ச்சி. பட் இங்கே முக்கியமான விஷயமே என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் மார்க்கெட்டை வேணுமின்னே தான் கிராஷ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இப்போ சுட சுட வந்த செய்தி. அண்ட் இதில் ட்விஸ்ட் என்னன்னா வாரன் பஃபட்டே கடந்த 50 வருஷத்தில் யாருமே பண்ணாத ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் மூவ் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றது போல பாராட்டி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவ் கண்டிப்பாக நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் உண்மையாகவே ட்ரம்ப் இதை வேணுமுன்னே செய்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அது ஏன் அப்படின்றத பற்றியும் அவரே சொல்லியிருக்கிறாரு. அதையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குறது மணி சீரீஸ். நான் உங்கள் தமிழ் செல்வன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்க. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா ஒரு சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னா சின்னதாக மருந்து மாத்திரை போடலாமா செய்யணும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காரு. அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குதானே? சரி, இதை வச்சு மட்டும் நம்ம அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா டிக்டாக்ல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லி வீடியோ போட்டிருக்காருன்னா, ட்ரம்ப் உண்மையாகவே அவர் தெரிஞ்சு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை இப்போ கிராஷ் பண்ணுறாரு. அண்ட் இந்த கிராஷ்னால அவருக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய லாபம் இருக்குன்றது போல ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காரு. Trump is crashing the stock market by 20% this month, but he's doing it on purpose. யாரோ ஒருத்தன் டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் ரீலோ வீடியோ போட்டா இவர் பண்ணது நியாயமாயிடுவான்னு கேட்டிங்கன்னா வெயிட் ருக்கோ சாரா. ஏன்னா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா இதெல்லாம் ஆமாப்பா உண்மைதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் அவரோட ட்ரூத் ரோஷியல்னு சொல்லி அவரோட ஓன் வெப்சைட் இருக்குது பாருங்கள், அதில் ரீபோஸ்டரை பண்ணியிருக்காரு. சரி, இப்போ சுட சுட நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. எங்கே எந்தெந்த டாட்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரம்ப் டேரிஃப் போட்டார். டேரிஃப் போட்ட உடனே உலக நாடுகளுடைய மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? சைனா போன்ற ஒரு சில நாடுகள் மட்டும் திரும்பவும் டேரிஃபை போட ஆரம்பித்தாங்க. யூஎஸ் மார்க்கெட்டும் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரத்தில் கிட்டத்தட்ட $2.5 trillion அளவுக்கு இழந்திருக்கு. அதுவும் ஒரு ஃபேக் நியூஸ்க்காக. ஏன்னா ட்ரம்ப் இப்போதைக்கு சைனா மேலே டேரிஃப் எதுவும் போட வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. டப்புன்னு மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்க அதெல்லாம் ஃபேக்கு, நாங்களாம் அப்படி எதுவும் சொல்லலைன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தோடனே திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படின்னு போயிட்டு டோட்டலாக மக்களுடைய பணத்தை காலி பண்ணிடுச்சு. அதெல்லாம் சரிதான். இப்போ வேணுமனே ஒரு மார்க்கெட்டை ஏன் கிராஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரே ஏன் ட்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளான லாஜிக். அவர் அந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தையே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது டேரிஃப் போட்டாங்க. டேரிஃப் போட்டால் என்ன ஆகும்? மார்க்கெட் கிராஷ் ஆகும். மார்க்கெட் கிராஷ் ஆனால் என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் மக்கள் பேனிக்கில் என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க இல்லை? இப்போ உங்களே பல பேர் இப்போ இந்தியாவில் உழுது நம்ம வேறு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒன்று SIP இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை இருக்கிற காசை எடுக்கலாமான்னு யோசிச்சுருப்பீங்க. ஒரு சில பேர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ எடுத்தவங்க என்ன பண்ணுவீங்க, எப்பா மார்க்கெட்லாம் நம்ம நம்ப முடியாது, நமக்கு சேஃபாக இருக்கிறது எங்கே, ஃபிக்ஸ்டு டெபாசிட் 7% பரவாயில்ல போடு. அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸ், அதாவது US ட்ரெஷரி பாண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போகணும்னு நினைக்கும் போது எப்போ அங்கே டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் பணத்தை போட்டுட்டாங்க. போட்ட பணத்துக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்த காரணத்தினால ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகி போச்சு. இப்போது இவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணமும் இவங்க கைக்கு வந்துருச்சு. அதற்கான வட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் தராங்க. அண்ட் US இப்போ எந்த அளவுக்கு கடனாளியாக இருக்காங்கன்றத இந்த வெப்சைட்டில் நீங்களே பார்க்கலாம். எந்த அளவுக்கு அது நம்பர் மாறிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே தரணுன்றதை கூட நீங்கள் இங்கே தாராளமாக பார்க்க முடியும். இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது வேறு வழி இல்லாமல் ஃபெட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்களும் கட் பண்ணாங்கன்னா இன்னுமே பெரிய அட்வான்டேஜ் ஆகும். அட் த சேம் டைம்
இவங்க ரீபேமெண்ட் கொடுக்க வேண்டிய காசு ரொம்ப கம்மியாயிடும். இதற்கு சிறந்த எக்ஸாம்பிளே நம்ம போன வருஷம் இதை பற்றி பேசியிருந்தோம். இந்திய அரசாங்கம் எஸ்ஜிபி சோவரின் கோல்டு பாண்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு டைமில் பல்காக அமௌண்ட்டை கொடுக்கணும்டா அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணாங்க, கஸ்டம் டியூட்டியை கட் பண்ணாங்க. கஸ்டம் டியூட்டியை கட் பண்ண உடனே என்னாச்சு, கோல்டுடைய ப்ரைஸ் இந்தியாவில் விழ ஆரம்பிச்சிருச்சு. விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்லி அப்போதைக்கு விழுந்த ப்ரைஸ் என்னவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் சாவரின் கோல்ட் பாண்ட் வச்சிருந்தவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்தா போதும். ஸோ பெரிய அளவில், அதாவது பல ஆயிரம் கோடியை அவங்க மிச்சம் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மக்களை ஏமாத்திட்டாங்க. தெரிஞ்சு அதே தான் இங்கேயும் நடக்குது யூஎஸ்ல. ஸோ அப்போ டாலர் ஆட்டோமேட்டிக்லி வீக்காக ஆரம்பிச்சிடும். வீக் ஆகும் போது அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இன்னும் டாலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் மக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸுடைய விலையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மிடில் கிளாஸ் ஒரு சில பொருட்களை வாங்குறதுக்கும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பர் தான் அந்த வீடியோவில் இருந்தது. அதை தான் அவர் ரீபோஸ்டும் பண்ணியிருந்தார். சரி, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அமெரிக்காவில் மக்கள் எல்லாருமே ரோட்டுக்கு வந்து இவருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நிறைய நியூஸில் இதை காமிச்சாங்களான்னு தெரியல. பட் ட்விட்டரில் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பைடர்மேன் படத்தில் நம்ம மேலேருந்து ஸ்பைடர்மேன் போகிறத பார்த்துருப்போம். பட் அங்கேருந்து ஒரு கேமரா வச்சு ரோடை காமிச்சா ரோடு ஃபுல்லாக மக்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடணுமோ அதை விட ஜாஸ்தியாக இறங்கி போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ட்ரம்ப் வேணாம், அவரை வந்து ஆஃபீஸை விட்டு தூக்குங்க அப்படின்றத போல். எப்பா இந்த அளவுக்கு விஷயம் நடக்குது, மக்களை எதிர்த்து போடுறாங்க. அப்போ வாரன் பஃபட் மட்டும் எப்படி பாராட்டினார்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வாரன் பஃபட் பாராட்டினார் அப்படின்றது போல் ஒரு சில போஸ்ட் இருக்குது. பட் உண்மையாகவே வாரன் பஃபட் யாரையுமே பாராட்டல அப்படின்னு சொல்லி வாரன் பஃபட்டுடைய கம்பெனி இருக்கு இல்லைங்களா, பெர்க்ஷைர் ஹாத்வே, அதிலிருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த அளவுக்கு உலக பொருளாதாரமே ஷேக் ஆகிருக்கக்கூடிய சமயத்தில் உலகத்திலேயே ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரான்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் மட்டும்தான். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் கேஷ் லம்சமாக வச்சுன்னு உக்காண்டிருக்காரு. இது நம்ம போன வருஷத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தோம். வாரன் பஃபட் கேஷ் வச்சிருக்காருன்னு மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். இவர் எதுக்கு மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது இவ்வளோ கேஷ் வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் இருக்கிற டாப் இன்வெஸ்டர்ஸில் பக்கா ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆள், சொல்லப்போனால் நெகட்டிவ்லேயே இல்லாத ஒரு ஆள் அவர் மட்டும்தான். ஸ்மார்ட் தலனி, ரொம்ப கிரேட். வாரன் பஃபட்னா சும்மா இல்லை. சரிங்க, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்த டேரிஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அமெரிக்காவில் ஏற்கனவே 1930s இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தியிருக்காங்க அப்போ இருந்த பிரசிடென்ட். இதை பற்றி நம்ம போன வாரம் ஃபினான்ஸ் நியூஸில் கூட சின்னதாக ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருப்பேன். எஸ், அந்த டைம்லையும் இதே விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குப்பான்னு சொல்லி அவங்களே நம்பிட்டு இருந்தாங்க. பட் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இம்போர்ட் கடன் குறைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 50% மேலே குறைஞ்சிருச்சு. ஜிடிபிக்கும் செம அடி. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பயங்கரமாக ஏறிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா வேர்ல்டு வார்லாம் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் சமாளிச்சு இருந்து இந்த டேரிஃப் எல்லாம் அப்படி நீக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனாங்க அமெரிக்கா. ஸோ இப்பயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது போல தான் எல்லா இடத்துலையுமே பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ திரும்பவும் யூஎஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சைனா எங்க மேலே 34% எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, நிறுத்தல, ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் இன்னொரு 50% எக்ஸ்ட்ரா போடுவேன்ற போல இவர் சொல்லிட்டு இருக்காரு. சைனா என்ன சொல்லியிருக்காங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை விட அதிகமாகவே பண்ணுவேன்னு சொல்லி அவர் அந்த சைடில் ஆப்போசிட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் யூரோப்பியன் யூனியனும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுமே இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ மக்கள் நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும். எந்த இடத்துல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே அவங்க பேனிக்கை கொண்டு வருவாங்க, பயத்தை கொண்டு வருவாங்க, ரெட்டை கண்ணில் காமிப்பாங்க. ரெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பயந்துருவோம், வெளியே வந்துடுவோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன ஏதுன்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தது மார்க்கெட்டில் அப்படின்ற பட்சத்தில், இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாலாக இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி என்னன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம். இஃப் இன் கேஸ் உங்கள்கிட்ட இன்னும் அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய அஃப்லைன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏஞ்சல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி நீங்கள் வேறு வெப்சைட், வேறு ப்ரோக்கர் யூஸ் பண்ணாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசணும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்துகிட்டு போவோம். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உள்ளங்கள்.